கேப்டன் பொருள் எல்லாம் விலை ஏறி போச்சு. பெட்ரோல், வெங்காயம், தக்காளி, பலசரக்கு ஜாமான்கள், பருப்பு வகைகள் எல்லாமே விலை கூடி போச்சு. இதை தடுக்கிறதுக்கு வேறு வழியே இல்லையா கேப்டன்? முடியாது என்ற வார்த்தை முட்டாளுக்கு சொந்தமானது, முடியும் என்ற வார்த்தை அறிவாளிக்கு சொந்தமான வார்த்தை. ஏன் முடியாது? முடியாதுன்னே சொல்லாதீங்க, முடியுங்க. ஒரு அரசாங்கம் தான் எதையும் சாதிக்க முடியும். 2 ஏக்கர் நிலத்தை பண்படுத்தி அதில் காய்கறி விதையை உண்டு பண்ணி இவர் பண்ணியிருக்கலாம். அரசாங்கம் செய்யலை. நான் என்ன சொல்கிறேன், டாஸ்மார்க்கில் எவ்வளோ வருமானம் வந்த வருமானத்தை பிறகு மக்களுக்கு தேவைக்கு பயன்படுத்துங்க. இப்படி சொன்னால் உடனே நாளைக்கே இந்த ரேஷன் பொருட்கள் மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒன்று செய்வார். எதுலேயுமே இவர் நிரந்தரம். எல்லாத்துலேயும் கலைஞர் பேர் வரும். உடனே கலைஞர் முந்திட்டார். கலைஞர் செஞ்சுட்டார், கலைஞர் சொல்லிட்டார். கலைஞர் என்ன பண்ணிட்டார்? கலைஞர்கள் நான் மரியாதை கொடுத்தான் கலைஞர்னு பேசிய என்ன கலைஞர் என்ன பண்ணார்? இந்த தமிழ்நாட்டை அடமானம் தான் வச்சார். இப்போ கூட பேசுனா இனங்கிறார். இனத்தை பூரா கொன்று குமிச்சவர் தான் சிலவனில். இவர் இனத்தை பற்றி பேசுகிறாரா? இனம்னு சொல்கிற இவர் விலைவாசியை குறை, மக்கள் கஷ்டப்படுறாங்க, பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சுன்னா நான் 100 ரூபா விற்ற வெங்காயம் 25 ரூபாய்க்கு வரலையா அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் ரொம்ப கேட்டால் வாங்கும் திறன் இருக்குது, அதனால தான் வாங்குறேன். எங்கே வாங்கும் திறன்? நீங்கள் சம்பாதிக்கிற திறன் உங்களுக்கு இருக்குது, ஊழல் பண்ணுற திறன் உங்களுக்கு இருக்குது, அதனால தான் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். தமிழகத்தில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரிமினல்ஸ் ஆக்ட் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் போலீஸ் பற்றாக்குறையா இல்லை அரசியல் தலையீடு காரணமா? போலீஸ் பற்றாக்குறை. போலீஸ் வேணுங்கிற போலீஸ் இருக்குது, தேவைன்றால் இவங்க எடுக்க போகிறாங்க. ஆனால் 2வது ஒரு கேள்வி கேட்டேன், அரசியல் தலையீடு. அதுவும் உண்மை. அதே மாதிரி இவங்க காவல்துறை அல்ல, ஏவல் துறை. இவங்க கொலையும் கொள்ளையும் நாட்டில் பாம்பு பாருன்னா பார்க்க மாட்டாங்க. கலைஞர் வீட்டுக்கு என்ன வேணும், கலைஞர் தெருவில் என்ன இருக்கணும்? நீங்கள் யாராவது இன்றைக்கி ஸ்பெக்ட்ரம் ராஜா அரெஸ்ட் பண்ண யாராவது கலைஞரை பார்க்க முடிஞ்சா? அந்தந்த வீட்டு காவலர் அந்த போய் அடி கொள்ளுப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க, ஏன் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குன்னா, அரியலூரில் பஸ்ஸை உடைக்கிறான். ஒரு பஸ்ஸை உடைத்தால் அந்த கட்சி தான் பொறுப்புங்கிறாங்க, சட்டம் ஏற்றியாச்சுங்கிறாங்க. அப்போ திமுக அவ்வளோ பஸ்ஸை உடைச்சா யார் காரணம்? திமுக அரசு தானே காரணம், திமுக கட்சி தானே காரணம். திமுக கட்சி மேலே இன்னைக்கு வரைக்கும் கேஸ் விழுந்திருக்கான்னு தான் கேட்குறேன். ஆகனாலும் சொல்கிறேன், இந்த காவல்துறை ஒரு ஏவல் துறை தான். இவ்வளோ பஸ்ஸை உடைச்சி இவ்வளோ அரியலூரில் இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுறாங்க. நம்ம டிவிலையும் பேப்பர்லையும் படிக்கிறோம். அரியலூர் பெரம்பலூரில் நடக்குது, போகிற பஸ்ஸெல்லாம் நிறுத்துகிறாங்கன்னு. சும்மா சாதாரண நாங்கள் ஏதாவது நிறுத்தினா உடனே இந்த கட்சி இப்படி கேஸ் பிடுங்கிறீங்களே. நான் சும்மா சொன்னேன், பனையூரில் இப்படி நடந்திருக்குன்னு சொன்னதுக்கே சமன் அனுப்பின கலைஞர் இதற்கு சமன் அனுப்புவாரா? அந்த கட்சிக்காரங்களுக்கெல்லாம் சமன் அனுப்ப சொல்லுங்க பார்க்கலாம் கலைஞரை. சரியான காவல்துறை என்றால் திமுக மேலே கேஸ் ஃபைல் பண்ணி, பஸ்ஸை உடைச்சவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணி உடனடியாக பண்ணும். நான் என்ன சொல்கிறேன், எந்த கட்சிக்கு அனுப்புங்க. நான் இன்னாருன்னு கண்டுபிடிக்க முடியாத கூட்டத்தில் எடுப்பீங்க. ஆக இந்த கட்சி தானே பண்ணிச்சுன்னா கட்சியின் பேரில் தான் ஆக்ஷன் எடுக்கப்படும் தானே நீங்கள் சொல்கிறீங்க. கட்சியும் திமுக கட்சியின் பேரில் ஆக்ஷன் எடுங்க, யார் வேணாங்கிற. ஆகனால சொல்கிறேன், இந்த காவல்துறை மிக மிக மோசமாக இருக்கிறது. அதாவது அந்த காவல்துறை மோசங்கிற ஒரு எடுத்துக்காட்டு நடராஜன்கிற டிஜி. இப்போ லத்திகா சரணம், நீங்கள் முன்னுக்கு பின் என்னை தள்ளி கொண்டு வந்துட்டீங்க, நான் தான் அந்த போஸ்ட்டுக்கு வரணும், இந்த லத்திகா சரணம் பண்ணுறேன்னு கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாயரை அடிக்கிற அளவுக்கு போலீஸ்காரன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு மோசம், வக்கீலை அடித்து ஒருத்தர் வந்தார், ஐயோ இந்த அளவு போயிடுச்சுன்னு. ஆக சட்டமொழுங்கு கெட்டு போயிருக்க மாதிரி மாணவர்களை துடிக்க அடித்தாங்க. நான் டிவியில் தான் பார்த்தேன், அது இவங்க டிவியில் தான் பார்த்தேன். போலீஸ்கார் இப்படியே திரும்பி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆக இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிற கலைஞர் ஆட்சியில் ஒன்று தான், ஏதாவது எதிர்த்து உண்மையை சொன்னால் உடனே சமன் அனுப்புவார். இவர் மட்டும் எதையுமே செய்ய மாட்டார். இவர் என்ன யோகியரா? கேப்டன், இப்போ வெள்ள நிவாரணம் வழங்குறதுலையும் ஊழல் நடக்கிறதா சொல்கிறாங்களே கேப்டன், அதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க? என்னைக்கு தான் வெள்ள நிவாரணம் யார் தான் வளம்? வெள்ள நிவாரணம் என்பது நிவாரணம், வெள்ளம் என்பது எப்போ வரும், அந்த நிவாரணம் உடனே போய் சேரணும். இவங்க அதை நிறுத்தி மத்திய அரசுலேருந்து ஒரு குழு அதை பரிசீலனை பண்ணி தேர்தலை ஒட்டி தான் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டாங்க. ஏன் முன்னாடி கூட ஏன் மக்கள் சாகுறாங்கய்யா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் திண்டாடுறாங்கய்யா, உடுத்த முடியும். அதுவும் மார்கழி மாதம் பனி, ஒரு கம்பளியாவது வாங்கி கொடுத்துருப்பியா? எதுவுமே இல்லாத இந்த ஆட்சி என்னையா வெக்கக்கேடான ஒரு ஆட்சி. நீங்கள் இதை போட்டுக்கிட்டு என்னமோ நிவாரணம் கொடுக்குறான். இவங்க கொடுக்குற நிவாரணம் தான் வாழ போகிறான். தான் பிள்ளை குட்டி படிக்கணும், தான் பிள்ளை குட்டி ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், தான் பிள்ளை குட்டி எங்கே கொண்டு போகணும், தான் பொண்டாட்டி நாளுக்கு தான் நல்லா இருக்கணும்னு அவங்க ஏதோ ஒன்று போராடி பண்ணிக்கிறாங்க. அந்த மக்கள் என்னமோன்னு பண்ணி அந்த மக்கள் இந்த 2 கட்சிகளும் திமுக காங்கிரஸுக்கு சரியான பாடம் போட்டணும்னு தான் என்னுடைய ஆசை. கேப்டன், எலெக்ஷன் டைமில் குடிசையெல்லாம் ஆகிட்டு கல் வீடு கட்டித்தரேன்னு சொன்னாரா கேப்டன், கட்டி தருவாரா? இவர் பொய்யோட உச்சன்னு முதலே சொன்னேன். இவர் கேட்டால் எனக்கு கோபம் தான் வருது. கலைஞர் பொய் எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற பொய், இவருடைய பொய். இவர் எப்படிப்பட்ட ஆளுங்க நினச்சார்?
இவர் இந்த வீடெல்லாம் இப்போ சொல்லிவிட்டு நேற்று மீட்டிங்கில் சொன்னார், இந்த வீடு தொடருமா தொடராதான்னு எதிர்க்கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. எங்கள் ஆட்சியும் தொடரும் வீடும் தொடரும். அப்போ இதில் என்ன தெரியும்? எங்கள் ஆட்சி தொடர்ந்தால் இந்த வீடு தொடருங்கிற சொல்லாமல் சொல்கிறாருங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஆகையால இந்த வீடு கட்டுற திட்டம் எல்லாமே இப்போ அவசர அவசரமாக சொல்கிறது தான். அன்றைக்கி கூட டிவியில் பார்த்தேன், டிவி பூரா உடஞ்சி போச்சு, நாங்கள் என்னங்க பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அதற்கு ஏதாவது சொல்கிறாரா? இவர் எப்படிப்பட்ட பெரிய பெரிய துரோகிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். உங்களுக்கு டிவியை கொடுக்குற மாதிரி கனெக்ஷன் சார்ஜ் எல்லாம் அவர் வாங்கிட்டு போயிடுறாரு. இதுதான் உண்மை மக்களை. கனெக்ஷன் யார்கிட்ட இருக்குது சொல்லுங்கள்? யாராவது பொதுமக்கள்கிட்ட இருக்கா? எல்லாமே கட்சிக்காரன்ட்டு இவர்கிட்டையும் இவர் பேரப்பிள்ளைகிட்டையும் இவர் மகன்கிட்டையும் தான் இருக்குது. இதுதான் உண்மை. இந்த வீடு கட்டுற பொய். இப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு வந்து லோன் தரேங்கிறார். லோன் என்ன சொல்கிறாரு? அஸ்திவாரம் தோண்டி நீங்கள் முதல்ல அஸ்திவாரம் மாத்திரம் கட்டுங்க, நான் பின்னாடி கட்டித்தரேன். இந்த அஸ்திவாரம் கட்டுறதுக்கு 70,000 ரூபா ஆகுதான். 20,000மோ இல்லை 50,000மோ அவங்க ஏதோ கடனை தாலியை வச்சோ நகையை வச்சோ எதையோ வச்சு இந்த ஏழை மக்கள் வாங்குறாங்க. வாங்கினதுக்கப்புறம் இவங்ககிட்ட கெஞ்சி கூத்தோடு ஒரு வீடை கட்டணும். வீடை கட்டிட்டு முகட்டை பார்த்துக்கிட்டே முகட்டை எப்படா இடிஞ்சு விழுங்குறேன். 70,000 கட்ட முடியுமா? இவர் வீடு கட்டுற கம்பிக்காரன் சிமெண்ட்டுக்காரன் எல்லாத்தையும் ரேட்டை ஏற்றிக்கிட்டான். இதுதான் உண்மை. எப்படி ரேட்டு ஏறினா இவர் சும்மா வீடு என்னைக்கு கட்ட போகிறார்? ஒன்றுமே கட்ட போகிறார். உடனே நேற்று சொல்கிறார், எல்லாம் நான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா குடிசைகளுக்கு நான் வீடை கட்டி கொடுப்பேன் பாருங்கள். என்னைக்கு பார்க்க? என்னைக்கு பார்க்குறதுன்னு கேட்குறேன். இந்த ஏழைகள் என்னைக்கு பார்க்க? முதல்ல மேலே டாப்ஸ் அவர் இடிஞ்சு விழுதாமல், அதாவது ஆளுக்கு முந்தி இவர் வைக்கிறது முதல்ல கலைஞரும் ஸ்டாலின் சிரித்த மாதிரி ஒரு போர்டு லவக்குன்னு வச்சுரு, வீடு கட்டு மாட்டுறது. இதைத்தானே என் முதல்ல வைக்கிறீரு? நான் என்ன கேட்குறேன், இதானே முன்னாடி வைக்கணும். வீடு கட்டிட்டு வை. உங்களை யார் வேணான்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே போர்டு. இல்லைன்னா அப்படியே கலைஞர் அப்படியே தமிழ்நாட்டு மக்களுக்காக அப்படியே அள்ளி இறைக்கிற மாதிரி இவர் ரொம்ப யோகியர் மாதிரி பேசுகிறது. கேப்டன், 65 லட்சம் கோடி இந்தியர்களோட கருப்பு பணம் ஸ்விஸ் வங்கியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை மீட்டு கொண்டு வர முடியாதா கேப்டன்? மீட்டு கொண்டு வரும் தான் நினைக்கிறாங்க எல்லாரும். ஆனால் பிரணாப் முகர்ஜி முடியாதுங்கிற டேக்ஸ் கட்டி இது பண்ணி. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாட்டில் எவனாலும் கொலை பண்ணுங்க, கொள்ளையடிங்க, திருடுங்க, எதெல்லாம் பண்ணி டாக்ஸ் கட்டுங்கிறாங்க. அதுதான் நடக்கும் இவருடைய பிரணாப் முகர்ஜியோட கருத்து. ரேஷன் பொருள் வீடு தேடி வந்து கொடுப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன ஒரு திட்டம் இது. இதை திமுக அரசு செயல்படுத்திருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கேப்டன் நீங்கள்? என்னுடைய திட்டம் தமிழ்நாடு பூராம் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வருங்கிற இவர் வந்து முன்னோட்டன்னு இப்போ தான் சும்மா ஒரு 2-3 தெரு கொடுத்துக்கிட்டு இருக்கார். அதனால் இது தயவுசெய்து பேசாதீங்க. நான் வச்சிருக்கிற திட்டம் ஏழை மக்களை தங்கத்தட்டில் தாளாட்டணும்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்ன சமச்சீர் கேள்வி வேறு, இவர் செய்கிறது வேறு. அதே மாதிரி தான் இது பாலா. இவர் வந்து எல்லாத்துலேயும் தான் முன்னுக்கு இருக்கணும், முந்திக்கிட்டேங்கிறது ஒரு பத்திரிகைக்கார் பேர் தான் எனக்கு ஞாபகம். அரையும் குறையுமா தெரிஞ்சு வச்சுருப்பார். இவருக்கு வந்து இங்கே ஒன்றுமே தெரியாதுங்க. கேட்டால் எனக்கு 10 பாட்டு தெரியும், 8 தொகை தெரியும், புறநானூறு தெரியும், அகநானூறு தெரியும், இதுதான் பேச தெரியுமே தவிர வேறு ஒன்றும் ஃபைலே பார்க்க தெரியாதுங்க.